நேத்து ஒரு டைப்பிங் ஜாப் வெப்சைட் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான டீடைல் டியூட்டோரியல் இந்த ரீல்ல நான் சொல்ல போறேன். ஸோ இந்த ரீல மறக்காம சேவ் பண்ணி வச்சுட்டு எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ரௌசர்ல போயிட்டு translator.comல டைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். டாப் ரைட் கார்னர்ல 3 லைன் தெரியுது இல்லையா, அந்த லைனை கிளிக் பண்ணி டிரான்ஸ்லேட்டர்ஸ்னு செலக்ட் பண்ணுங்க. ஸோ டிரான்ஸ்லேட்டர்ஸை கிளிக் பண்ணக்கு அப்புறமா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அப்ளை அஸ் டிரான்ஸ்லேட்டர் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். உங்களோட டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ரெஜிஸ்டர் டு கண்டினியூ கொடுங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். இதில் லெட்டஸ் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வாட் எக்ஸ்பீரியன்ஸ் டூ யூ ஹேவ் இன் டிரான்ஸ்லேஷன், டைப்பிங் ஆர் டிரான்ஸ்லேஷனில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து நோ எக்ஸ்பீரியன்ஸ் சூஸ் பண்ணுறேன். எவ்வளோ நாளாக நீங்கள் டிரான்ஸ்லேட்டராக இருக்கீங்க இல்லை டைப்பராக இருக்கீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து லெஸ் தேன் 1 இயர் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 12 மந்த்ஸில் எவ்வளோ வேர்ட்ஸ் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்கன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வாட் டைப் ஆஃப் லிங்குவிஸ்டிக் சர்வீசஸ் டூ யூ ப்ரொவைட்ல டிரான்ஸ்லேஷன் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ நீங்கள் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரெஸ்யூமேவை இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு டுட்டோரியல் காட்டுறதுனால அப்லோட் ரெஸ்யூமேவை ஸ்கிப் பண்ணுறேன், ஓகேவா? பட் நீங்கள் மறக்காமல் இந்த ஸ்டெப்பை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் யுவர் நேட்டிவ் லாங்குவேஜில் உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் என்னன்றதை செலக்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து தமிழ், ஸோ நான் அதை சூஸ் பண்ணுறேன். நீங்கள் தெலுங்குவோ மலையாளமோ ஹிந்தியோ எது வேணால் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ ஐ எம் ரெடி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்துட்டு எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜில் நீங்கள் வந்து டைப் பண்ண போறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணுற வேர்ட்ஸுக்கு நீங்களே வந்து ரேட் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ராப் டவுனில் 0.035 வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருந்தது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டா இல்லை ஃப்ரெஷரா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ரேட்டை வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஃபால்ட்டாக ஆப் சஜஸ்ட் பண்ணுறதையே கொடுக்குறேன். அதாவது 0.03 யூரோஸ், இந்திய மதிப்பு படி ஒரு வார்த்தைக்கு ஒரு வேர்டுக்கு 3 ரூபாய், ஓகேங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். இந்த ஸ்டெப் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின், ஹவு மச் டூ யூ டிரான்ஸ்லேட் ஃப்ரம் திஸ் லாங்குவேஜ் பர் டேக்கு நீங்கள் எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து உங்களால் டைப் பண்ண முடியும் அப்படின்றத இதில் செலக்ட் பண்ணணும். நான் வந்து ரேண்டமாக 2000 செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிடுறேன். இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டாபிக்ஸில் நீங்கள் டைப் பண்ணி கொடுக்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சப்ஜெக்ட் உங்களை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் சாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ அடுத்த ஸ்க்ரீனில் நோ தேங்க்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ அடுத்த 2 ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் கண்டிப்பாக இதில் அப்லோட் பண்ணியே ஆகணும். ஸோ நான் வந்து டுட்டோரியல் காரணமாக சாம்பிள் காட்டுறதுனால வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறேன், ஓகே? பட் நீங்கள் மறக்காமல் இதை அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ரெஃபரன்ஸ். ஸோ உங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ், அதாவது டைப்பிங் ஸ்கில்ஸ் பற்றி யாராவது டீச்சரோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சவங்க இருக்காங்க ரெக்கமெண்டேஷனுக்கு அப்படின்னா வந்துட்டு உங்களோட ரெஃபரன்ஸை ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மாதிரி கேட் டூல்ஸ் டைப்பிங்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஃபெமிலியராக இருந்தால் சூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி இதையும் ஸ்கிப் ஃபார் நவ் கொடுத்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் ஃபெமிலியராக இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லாட்டி ஸ்கிப் ஃபார் நவ் கொடுத்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ கண்டினியூ கொடுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணிவிட்டு திருப்பியும் கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்துட்டு எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்றதை கொடுங்க. ஸோ நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். ஸோ நான் வந்து இந்தியா சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து வந்து நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் வந்து திருப்பூர்லேருந்து வரேன். ஸோ அதனால் நான் இங்கே வந்து திருப்பூர்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். ஸோ திருப்பூர் தமிழ்நாடு இந்தியான்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணுறேன். உங்களோட சிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். அடுத்து வந்து உங்களோட ஃபோன் நம்பர். ஸோ இந்தியன் ஃபோன் நம்பர் கொடுங்க, இல்லை நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்களோ அந்த கண்ட்ரியோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு லெட்டஸ் ஃபினிஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா தான் ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். லெட்டஸ் ஸ்டார்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட பில்லிங் டீட்டெயில்ஸ் அண்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ், எப்படி வித்ட்ரா பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஆட் பில்லிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இதில் அட்ரஸ், சிட்டி, என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. டேக்ஸ் ஸ்டேட்டஸில் போயிட்டு ஃப்ரீலான்சர் அவுட் சைடு EU வித்தவுட் VAT நம்பர், இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட பில்லிங் இன்ஃபோவை ஆட் பண்ணணும், ஓகேயா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மறக்காமல் இதை ஆட் பண்ணிவிட்டு ஆட் பில்லிங் இன்ஃபோ பட்டன் தெரியுது இல்லையா கீழே, அதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பே அவுட் மெத்தட், ஆட் பே அவுட் மெத்தட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்க்ரீன் போனால் வயர் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் பேபால் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வச்சு வந்து உங்களோட பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வயர் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ராப் டவுனில் நான் யூரோப்பியன் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து
நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் வந்து ஸ்விஃப்ட் கோட் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் உங்களோட பேங்க்கோட கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்டு கேட்டிங்கன்னா உங்கள் பேங்க்கோட ஸ்விஃப்ட் கோட் கொடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு திஸ் இஸ் மை டிஃபால்ட் பே அவுட் அப்படின்னு செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஆட் மெத்தட் கொடுத்துருங்க. இல்லை எனக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பேபால் வச்சு கூட நீங்கள் வந்து உங்களோட பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பேபால் வந்து நிறைய பேர் வந்து ஆப்பில் லிங்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது இந்தியாவில்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் ஒயர் ட்ரான்ஸ்ஃபரை உங்களுக்கு காட்டுறேன். சப்போஸ் வந்து நீங்கள் பேபாலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேபால் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு உங்களோட டிஃபால்ட் பே அவுட் மெத்தட் இந்த செக் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு ஆட் மெத்தட் கொடுத்துடலாம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில கண்டிஷன் வந்து வைக்கிறாங்க. அந்த கண்டிஷனில் என்னென்னா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் மினிமம் 50 யூரோ சம்பாதிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இதுவே வந்து நீங்கள் சப்போஸ் பேபால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு மினிமம் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டே வந்து எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ₹1 சம்பாரிச்சிருந்தா கூட டைரெக்டாக வந்து பேபால் வச்சு நீங்கள் இந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பேக் போனீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் 3 லைனை செலக்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜஸ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் சூஸ் பண்ண லாங்குவேஜ் காம்பினேஷன். ஸோ பெண்டிங் கன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது எப்போ அப்ரூவ் ஆகுதோ வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து 1 or 2 டேஸில் அவங்க உங்களை வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய ட்ரிக் என்னென்னா, இந்த மாதிரி நிறையா லாங்குவேஜ் காம்பினேஷன் லைக் ஜெர்மன் இங்கிலீஷ் மலையாளம், இல்லை ஹிந்தி மலையாளம், ஜெர்மன் டு தமிழ், தமிழ் டு ஜெர்மன், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் காம்பினேஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ரொஃபைல் அப்ரூவ் ஆனதுக்கப்புறமா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வரும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்களோட ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் ஆஸ் அ பிகினர்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் அப்படின்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரியே தான். ஸோ லாங்குவேஜஸ் போயிட்டு ஆட் லாங்குவேஜ் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜெர்மன், நான் வந்து இங்கே ஜெர்மன் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஜெர்மன் டு தமிழ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பர் வேர்டுக்கு ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்கும். ஸோ உங்களோட ரேட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா அதே கொஷின்ஸ் திருப்பியும் கேட்கும். பர் டே நீங்கள் எவ்வளோ ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க அது எல்லாமே கேட்கும். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன டாபிக்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு கேட்கும். எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு லாங்குவேஜ் காம்பினேஷன் ஆட் ஆயிரும். இந்த மாதிரி நிறையா உங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ப ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டுட்டோரியல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி நிறையா வெப்சைட்ஸோட ஃப்யூச்சரில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.